ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு ஹாட் மேன் ராக்ஸ் அண்ட் லவ் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்டிங்கான காமெடி படத்தை தான் பார்க்க போறோம். ஐ ஹோப் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை ஆன்ல கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மொபைல்ல பாக்குறவங்க ஹைப் பண்ணுங்க. படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கதையோட ஆரம்பத்துல ஹீரோ ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சிருக்கான். அதுவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் இந்த ட்ரூப் வச்சிட்டு இருக்கான். அப்படி அவன் பாப்புலரா அவனோட பேண்டை எடுத்துட்டு போகும்போது ஊருக்குள்ள ஒரு எக்ஸ்போ நடக்கிறது கேள்விப்பட்டு அந்த இடத்துல நிறைய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அதனால புதுசா ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நோட்டீஸ்லாம் அடிக்கிறான். அதோட பேர் ஆம்புலன்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறான். என்னடா இது பேரு அப்படின்ற மாதிரி சில பேர் அதை கிரேசியா நினைக்கிறாங்க. சில பேர் இவனோட பாட்டு மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் போலான்னு முடிவு பண்றாங்க. அந்த இடத்துல ஹீரோயினை முதல் முறையா மீட் பண்றான். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கா. அதனால அவ எங்கன்ட்டு அப்படியே தேடி போய் திரும்ப அவளை பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அவ ஏதோ ஒரு போர்டை வச்சுட்டு அந்த எக்ஸ்போல இருக்க அவளை பார்த்த உடனே பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆகி அப்படி நின்னுட்டு இருக்கும்போது பரவாயில்லையே, உன்ன திரும்பவும் அதே கோமாளி விஷயத்திலேயே பாக்குறனே அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரு நீ அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன தெரியலையா அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, நீ என்னோட ஃப்ரெண்டு தங்கச்சி ஜீசுங் தானே அப்படிங்கிற மாதிரி இவன் ரெக்கக்னைஸ் பண்ணி அவளை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிக்க, பரவாயில்ல ஆனா சின்ன வயசுல இருந்து உனக்கு என்ன பிடிக்கும் தானே, எனக்கும் உன்னதான் பிடிக்கும், இன்னும் அப்படியே கிரேசியா தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த முதல்ல இந்த பேம்ப்ளெட்டை பாரு, நான் மியூசிக் ட்ரூப் வச்சிருக்கேன், அந்த இடத்துக்கு நீ வர, உனக்காகவே அன்னைக்கு நான் பாட்டு பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, என்ன பேரு இது ஆம்புலன்ஸா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அடுத்து மியூசிக் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல பயங்கரமான கிரௌடு. இவனோட பாட்டை ரசிக்கிறதுக்குனே தனி ஃபேன் பேஸே இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்து நிக்கிறா. ஹீரோயினை பார்த்த உடனே இவன் எக்ஸைட்மெண்ட் ஆகி பயங்கரமா ராக் மியூசிக்கோட பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவனோட பேண்ட் வேற கிழிஞ்சு போயிடுது. ஆடியன்ஸ் எல்லாம் அதை பார்த்து பயங்கரமா சீரப்பாகி, டே உன்னோட பேண்ட் கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லி பாக்குறாங்க. அந்த கிரௌட்ல அந்த நாய்ஸியான சவுண்ட்ல அவங்க சொல்றதெல்லாம் இவனுக்கு கேட்கல. ஒரே ஒரு லேடி மட்டும் உன் பேண்ட் கிழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எழுதி காட்ட இவனும் கீழே குனிஞ்சு பாக்குறான். அச்சுச்சோ பேண்ட் கிழிஞ்சிருச்சா அப்படின்னு திரும்பி ஜிப்பு போட ட்ரை பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல அவ ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கத்த, உண்மையாவே இவனோட ப்ராப்ளம் என்னன்னா பேண்ட் ஜிப்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா இவன் உண்மையாவே ஆம்புலன்ஸை கூப்பிட இவங்க இந்த ப்ரோக்ராமோட பேரு ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேரப்பாக்கி ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல இவனால வலி தாங்க முடியாம திரும்பவும் ஜிப்பை ஓபன் பண்ண, அவ்வளவுதான் திரும்பவும் பாதிக்கப்பட்டுறான். அப்படியே அந்த இடத்துல கீழே விழ, ஐயோ ஏதோ ஆச்சுன்ட்டு அந்த மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காங்களே அவங்களாம் ஓடி வந்து கிட்டக்க பார்த்தா கையில வச்சிருக்க கிட்டாரை வச்சு மூடிக்கிட்டே படுத்திருக்கான். அங்க நானும் டாக்டர் தான் அப்படின்னு ஒரு லேடி குடுக்குடுன்னு ஓடி வந்து அந்த கிட்டாரை தூக்கி பார்த்தா ஒரே பிளட். அவ்வளவுதான் அவனை தூக்கிட்டு ஆம்புலன்ஸ்க்கு போறாங்க. ஒரு பக்கம் வலியில துடிச்சிட்டு இருக்கான். ஃபேன்ஸ் அவனை சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல உனக்கு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கண்ணீரோட அவனை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி வழி அனுப்ப, அந்த நேரத்துல டே தயவு செஞ்சு கொஞ்சம் உன்னோட விக்கால என் மூஞ்ச மூடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, கூட இருந்த ஃப்ரெண்டும் விக் எடுத்து மூஞ்ச மூட, அந்த நேரத்துல அவனுக்கு பேண்ட் எல்லாம் பிளட்டா இருக்கிறத பார்த்துட்டு அந்த விக் எடுத்து திரும்பவும் அந்த இடத்துல மூடி விட்டுறான். அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பரிதாபமா பாக்குறாங்க. ஸ்ட்ரக்சர் அப்படியே தள்ளிட்டு போகும்போது ஒரு மேடு பள்ளம் இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த நேரத்துல தலையில வர சரியான அடி. இது நடந்து பல வருஷங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த மியூசிக் பேண்ட் எல்லாம் விட்டுட்டு மியூசிக் பேண்ட் விக்கிற ஷாப் ஒண்ணு வச்சிருக்கான். அங்க பலவிதமான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க அவனோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். எத்தனை நாளைக்கு இப்படி தனியா இருக்க போற, உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்னா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து அவன் கேட்க, அவளாடா அவ குடும்பத்தோட வேற ஒரு ஊருக்கு போயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்றான். இப்படிதாண்டா என்னோட காதல் கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்புறம் என்ன எப்பவும் போல என்னோட லைஃப் இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காட்ட, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க இந்த கராத்தே எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. குழந்தைகள்லாம் அந்த இடத்துல ஃபைட் போட்டுட்டு இருக்காங்க. அதுல மெயினா சோயாங் ஒரு பையனை போட்டு பொழந்துகிட்டு இருக்கா. இவ தாங்க நம்ம ஹீரோட பொண்ணு. ஹீரோட பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது எக்ஸ் ஒய்ஃப். ஆக்சுவலா இப்ப அவங்களுக்கு இன்னொருத்தர் கூட அஃபேர் இருக்கிறதுனால குழந்தைய தான் மட்டும் தான் பாத்துக்கிறாரு. குழந்தை எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி அவளோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவுக்கு இன்னொருத்தருக்கு மேல அஃபேர் இருக்கு இல்லையா, அவரு ஹார்ட்டா அனுப்ப அதை பார்த்துட்டு அவன் முகர கட்ட அவனை நம்பி வாழ போயிருக்கப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கலாச்சிட்டு குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து தானே சமைச்சு கொடுக்குறேன்ட்டு ஏதோ காய்கறி எல்லாம் போட்டு சமைக்கும் போது எனக்கு ஓமு ரைஸ் கொஞ்சம் பண்ணி கூட அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே கடை தீ பிடிச்சிருது. ஐயோ சமைக்க கூட தெரியாதா, டெய்லி இப்படிதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஃபைனலா அந்த நெருப்பை அணைச்சிட்டு பயந்து போனவளை திரும்பவும் பார்க்க அவ அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்கா. திரும்பவும் பூனை அவளுக்கு பயம் காட்ட இப்படியேதான் இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கடைசியா ஏதோ ஒரு பீஸா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்பனும் புள்ளையும் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமா விளையாடுறாங்க. ஆக்சுவலா ஒரு பொருளோட பேரை ஆக்ஷன்லயே சொல்லி காட்டணும், மாத்தி மாத்தி சொல்லி காமிச்சு அதுல பொண்ணுதான் வின் பண்ணிடுறா. ரொம்ப சந்தோஷமா இப்படி உங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்க. அடுத்த நாள் ஒரு பொண்ணை மீட் பண்றதுக்காக இவன் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல இவனோட ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கூட இவ
இவதான் நம்மளோட கம்பெனி பியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட பேர் மின்யான். முதல் முறையா அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம தான் பொண்ணை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு அவனா உயிர், இதான் அவ அப்படின்ற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் காமிக்க அத ஃப்ரெண்டு பார்த்துட்டு டேபிள் கடியில கால் இருக்கும் இல்லையா, உதச்சு இப்பெல்லாம் பேசக்கூடாதுரா, இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசு அப்படிங்கிற மாதிரி சைகை காட்ட சுத்தமா ஹீரோக்கு இது புரியாது. இப்படியே அவன் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு தடவை ஃப்ரெண்டும் உதைப்பான். அது மின்யான் மேல பலமா பட அவ்வளவுதான், காலில் உதச்சிட்டியேடா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே அங்கிருந்து போயிடுறான். இப்படியேதான் இவனோட லைஃப் போயிட்டு இருக்கு. மறுநாள் குழந்தை மியூசிக் வாசிக்க இவன் அவனோட ஷாப்ல உட்காந்து ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். இந்த கிறிஸ்மஸ் ஈவ்லாம் இருக்கு இல்லையா, அதுல நல்ல சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது சாண்டா கிளாஸ்லாம் பிரசன்ட்டுக்காக நிறைய விஷயங்களை வாங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஊர் உலகத்துல சாண்டா கிளாஸே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவளோட பொண்ணு சாண்டா கிளாஸ் வரமாட்டாரா நமக்காக கிஃப்ட் கொடுக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சோகமாயிடுறா. அதை பார்த்துட்டு டே அதெல்லாம் இல்ல, சாண்டா கிளாஸ் நமக்கு கிஃப்ட் கொடுக்க கண்டிப்பா வருவாரு, அவரு இந்த இடத்துல வந்து கிஃப்டும் வாங்குவாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவளுக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. வேணும் வந்துருது. டக்குன்னு பேக் எடுத்து அவகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டு சோகமா போறவள பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட் நான் போய் வழியே அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி வெளியில போக நீ ஆணியே அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிச்சி உள்ள இழுத்துறான். சோ இவன் ஒரு பண அப்பா இப்படி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் ஃப்ரெண்ட் பின்னாடி ஓடி போய் சாண்டா கிளாஸ் எல்லாம் இருக்காரு, கண்டிப்பா கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் இவன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் தொடச்சு வச்சிட்டு இருக்கும் போது அப்பா அவளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே கடையை கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு. எங்க போறான்னு பார்த்தா கடைக்குள்ள தாங்க வரா. வந்தவ நேரா ஒரு ட்ரம் எடுக்க இது எவ்வளவு ரேட்டு அப்படின்ற மாதிரி கேட்க 15,000 வான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இதை பேக் பண்ணுங்கன்னு உடனே வாங்கிடுறா. இவனுக்கு அதை எடுத்து பேக் பண்ண கூட தெரியல. தடுமாறிட்டு இருக்கும்போது அப்படியே கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன், எனக்கு ஒரு சின்ன கார்டு மட்டும் எழுதி கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் அதுக்கு தடுமாற, ஏங்க உங்க ஒய்ஃபுக்கெல்லாம் கார்டு எழுதி கொடுத்ததே இல்லையா, இப்படி தடுமாறுறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, எங்க ஒய்ஃப் இல்லங்க, அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களும் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கார்டு கொடுக்குறா. அந்த கார்டுல ஹேண்ட் போனா அப்படின்னு எழுதி இருக்கு. ஓ இதான் அவளோட பேரா, இன்னைக்குதான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்ன நீங்க மறந்துட்டீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாங்க நீங்க வெளியூருக்கு குடும்பத்தோட போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்ப எப்படிங்க வந்தீங்க, ஆனா பாக்குறதுக்கு அப்படியே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு ஈவினிங் வேலை இல்லைன்னா என்ன வந்து மீட் பண்றீங்களா, என்னங்க கார்டு, இந்த பப்ல தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போக, அவ்வளவுதான். இந்த பக்கம் இவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. அழகா ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணிட்டு அவளை மீட் பண்றதுக்காக பப்புக்கு போறான். அந்த இடத்துல நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு பால் தான் வேணும்ட்டு ஏதோ கலா பால் அப்படின்னு ஆர்டர் பண்றான். அந்த நேரத்துல என்னோட ஃபேஸ் இந்த அளவுக்கு ஒயிட்டா இருக்கிறதுக்கு காரணம் இப்படியாப்பட்ட இந்த மாதிரி ட்ரிங்க் குடிக்கிறதுனால தான், அதுக்கு மெயினா மில்க் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல அப்ப பார்த்த மாதிரி இப்பயும் அப்படியே இருக்கீங்க, பட் இன்னும் அந்த ஃபன்னியான கிரேசி தனம் உங்களை விட்டு போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ என்ன நினைப்பியா, நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன் ஆஃபன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நானும் அப்படிதான் சம்டைம்ஸ் உங்களை நினைக்கிறது உண்டு, ஆனா நீங்க ரொம்ப மெச்சூர்டா இருப்பீங்க, சரி வாங்க டான்ஸ் பண்ண போலாம், பண்ணலாமா பிரதர் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அவனை கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆட போறா. சோ அங்க ப்ரோன் கூப்பிடுறது சகஜம் தானே. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஏதோ ஜாஸ் மாதிரியான டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு ராக் ஸ்டார், அவனுக்கு அது மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் வருது. இவனும் கிரேசியா அதே மாதிரி ஆடிட்டு இருக்க, அங்க இருக்கவங்களாம் இவனை லைட்டா அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்ல, சரக்கும் அடிச்சிடறான். இப்படியே அவங்க ரொம்ப நேரமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உலகத்தையே மறந்து கண்ணா பின்னான்னு ஆடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சாஃப்ட் மியூசிக் போட்டுட்டு அப்படியே பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்துல சீக்கிரமா சொல்லு, உன்னை பத்தின விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க விரும்பப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கல, முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல கல்யாணம் எல்லாம் ஆச்சு, டிவோர்ஸும் ஆயிடுச்சு, ஆனா எனக்கு குழந்தைங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமா, நீ ஏன் குழந்தை பெத்துக்கல அப்படின்ற மாதிரி அவளை பார்த்து கேட்க, எனக்கு குழந்தைங்கன்னா சுத்தமாவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவ கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னங்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பதில் சொல்றீங்க, முதல்ல குழந்தைங்க பிடிக்காதுன்னு யார்கிட்டயாவது சொன்னா உங்க ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி என்ன பாப்பாங்க, ஆனா நீங்க கூலா பாக்குறீங்களே, ஆனா நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன், அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பயங்கரமான ரூமர் போச்சு, உங்களால குழந்தைகளே பெத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி, உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சு அங்க எந்த குடுகுடுன்னு ரோட்ல ஓடிக்கிட்டே அப்படியே டேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனோட மியூசிக் ஷாப் வருது. அங்க போனோன்னு இந்த நாள் திரும்ப வராதான்னு நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. நமக்குள்ள இந்த காதல் இப்படியே வளர்ந்து நம்ம அழகான குழந்தைங்களை பெத்தெடுக்கலாம் பேசிக்கிறாங்க. அந்த நேரத்துல இவன் வலுக்கட்டாயமா அவளை கிஸ் பண்ண இல்ல அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஓடி போய் சோஃபால உட்காந்துக்கிறான். அந்த இடத்துல என்னமோ சொன்னியே நீ, எக்ஸிஸ்டன்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவன் அப்படியே அவனோட வீட்டுக்குள்ள இருந்து வெளியில
வர மாதிரி இருக்கு. அப்போ ஒரு சின்ன பொம்மை கீழே கிடக்குங்க. ஆனா பொண்ணோட போட்டோஸ்லாம் அங்க வரையப்பட்டிருக்கு. என்னாச்சுன்னே தெரியல, பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவன் ரீசெண்டா ஒரு பொண்ணை பார்த்தா இல்லையா, மின்யான், ஒரு ஃபேஷன் டிசைனர், அந்த இடத்த காட்டுறாங்க. நேத்து ஒருத்தரை மீட் பண்ணுமே, அவரு உண்மையாவே ஹேண்ட்ஸமா தான் இருந்தாரு. பட் பாக்குறதுக்கு ரொமான்டிக்காவும் இருக்காரு. அவர் ஒரு மியூசிக் குரூப் வச்சிருந்தார் போல இருக்கு, அதுவும் காலேஜ் டைம்ல. சோ அவரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அவர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெக்கப்பட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் என்ன ஒரு விஷயம்னா, இவ இப்ப நின்றுட்டு இருக்க அந்த ஷாப்ல தான் ட்ரம்மும் இருக்கு. அந்த நேரத்துல ஒரு கஸ்டமர் வராங்க. அவங்க பாரிஸ்ல இருந்து வந்திருக்கிறதாகவும் இவங்களோட ஃபேஷன் டிசைனிங் ரொம்ப பிடிச்சி போய் பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்கு எப்பவுமே மோட்டார் சைக்கிள் தான், அதை ஓட்டிட்டு ரோட்ல போகணும், அதுல பிரிட்டியான ஒரு கேர்ளை பின்னாடி உட்கார வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல சோயாங்க்கு மோட்டார் சைக்கிள்னா ரொம்ப பிடிக்கும். மற்ற கேர்ள்ஸுக்கு பிடிக்குதோ இல்லையா, அவளுக்காக மோட்டார் சைக்கிளை இருக்கணும் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப உன்கிட்ட மோட்டார் சைக்கிளே இல்ல, மோட்டார் சைக்கிள் இல்லைன்னா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்க, அடுத்த சீன்ல அவளை கூட்டிகிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இந்த குதிரை மேல எல்லாம் ராட்னம் சுத்தோல அப்படி சுத்திட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவ கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே கேர்ள் ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. அடுத்த சீன்ல அவங்க மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது டிவோர்ஸ் ஆன விஷயத்த பத்தியும் குழந்தைகளை பெத்துக்க போற விஷயத்த பத்தியும் பேசுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு சீக்கிரமா குழந்தை பெத்துக்கணும்ன்ற ஆசை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ரொம்ப வருஷங்களா தனிமையிலே இருந்துட்டேன். ஒரு வாழ்க்கைக்குள்ள போனேன்னா ஃபர்ஸ்ட் அந்த வாழ்க்கையை அப்சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் குழந்தைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது லைட்டா ஹீரோ திரும்பி பாக்குறான். அங்க அவங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 2 பேரும் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட ட்ரீம் திரும்பவும் வந்த மாதிரி தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ஆக்சுவலா எனக்கு லோன்லியா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை இப்ப ரீசெண்டா சந்திச்சது மனசுல ஏதோ நிறைவு கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பவும் அந்த குழந்தைங்க விளையாண்டுட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்கள ஒரு கண்ணால பாத்துக்கிட்டு இவ அப்படியே பேசிட்டு இருக்கும்போது பேரர் கூப்பிட்டு, இந்த இடமே அமைதியா இருக்கு, எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, ஆனா அந்த 2 குழந்தைங்க மட்டும் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்களே, இந்த இடத்துல அவங்க பீஸ கெடுக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதையும் ஒரு கண்ணால அவன் பார்த்துட்டே இருக்கான். இவளை பிடிச்சிருக்கு, இவளோட ஆட்டிடியூட் பிடிச்சிருக்கு, பட் இவ குழந்தைய வெறுக்கிறத சுத்தமா இவனுக்கு பிடிக்கல. இருந்தாலும் எப்படி இதெல்லாம் வெளியில சொல்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சரக்கடிச்சிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல இவன் தன்னோட பொண்ணு கூட இருக்கும்போது தனக்கு ஒரு பொண்ணு இருந்தா எங்க அவ திரும்பவும் வெறுத்துட்டு போயிருவாளோன்ற பயம் வேற. கண்ணத்துல கையை வச்சுட்டு, அப்பா உனக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அவர் நல்லவர் தான், ஏன் இப்படி எல்லாம் டக்குன்னு கேட்குற அப்படின்ற மாதிரி அவ இவனோட கையில நெயில் ஆர்ட்டையும் பண்ணிட்டு இருப்பா. பாத்தியா, உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரியான பிக்சர்லாம் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு காட்டிட்டு, நல்லா இருக்கான்னு கேட்க, அதெல்லாம் சூப்பரா இருக்கு, இந்த வீட்டை பாட்டிக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வீடு என்னது, இந்த வீட்டுல இருக்க பொருட்கள் என்னது, அதெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லம்மா இவ்வளவு பொருளை வச்சுட்டு என்ன பண்ண போறோம், நீ பாட்டி வீட்டுல போயிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் இங்கேதான் இருப்பேன், நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன டென்ட் வச்சிருக்க, அதுக்குள்ள போயிடுது. அதுக்கப்புறம் இவன் துணி எல்லாம் துவச்சு காயப்பட்டு இருக்கான். அப்பா அவனுக்கு போன் வருது, குழந்தையும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல குழந்தைக்கு தெரியாம தனியா பேசணும்ட்டு ஹேண்ட் கூட பால்கனில வந்து போன் பேச, அத குழந்தையும் ஒரு கண்ணால பாத்துட்டு இருக்கு. இவ்வளோ நான் வெளியில போறேன், அதுவும் ஸ்நாக்ஸ் வாங்க, உன்னை அப்புறமா மீட் பண்ணவா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு ஒரு பக்கம் அவளை போய் மீட் பண்ணணும்னு ஆசை. அந்த நேரத்துல குழந்தை, என்ன இவன் ரொம்ப வியர்டா ஆக்டிங்லாம் கொடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி குழந்தைய பாத்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து எஸ்கேப் ஆறான். இந்த பக்கம் குழந்தையோட அம்மா யோகா பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப இவன் அவசர அவசரமா கால் பண்ண, அவ எடுத்த பாடு இல்ல. ஆனா இப்ப அவ வீட்டுக்கு வர போறா போல இருக்கு, அதனால குழந்தைய கொண்டுட்டு போய் எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட விடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அது வேலைக்காகல, நேரா பாட்டி வீட்டுல கொண்டு போய் விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணவ தரத்தரன்னு கூட்டிட்டு போயிடான். பட் அங்க பாருங்களேன், பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப பிரைவசியில இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவன் காலிங் பெல்ல ரிங் பண்ண, யாரது அப்படின்ட்டு அவசர அவசரமா தாத்தா வெளியில வந்து, குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியில ஓட, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க, எங்களுக்கு எல்லாம் பிரைவசியே கிடையாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு கத்த, பாத்துங்க பாத்துங்க அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துறான். இந்த பக்கம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. ஆனா வீட்டுல குழந்தையோட திங்ஸ், ட்ரெஸ், பேக் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மறைச்சு வைக்கணும்ட்டு மொத்த போட்டோஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஷூஸ்ல இருந்து அவ ட்ரெஸ், அவ யூஸ் பண்ற பென்சில், பென்னு எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு ஏற கட்டிட்டு அவளோட போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருக்கிற ஜம்ப் கிளிப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஏதோ நூலை வச்சு மேப் போட்ட மாதிரி ஒரு இன்டீரியர் டிசைனிங்கே பண்ணிட்டு, அப்பாடா ஆல் கிளியர் அப்படின்னு நினைக்கும் போது குழந்தை நகத்துல வரைஞ்ச அந்த நெயில் பாலிஷ் இருக்கு, அதையும் எப்படியோ ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் நேரம் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே அவனை பிடிச்சு போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, எனக்காக தான் காத்துட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் இதுதான் என்னோட வீடு அப்படின்னு வீட்டை சுத்தி காட்டுறான். பரவாயில்லையே, ரொம்ப அழகா எல்லாமே மாடர்னா இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன ஐட்டம் குழந்தை விளையாடுறது இவ கண்ணில் பட்டா இவனை வெறுத்துருவா. சுத்தமா அவளுக்கு குழந்தைகளே பிடிக்காது. பட் இது எத்தனை நாளைக்கு தொடரும்னே தெரியல. அந்த நேரத்துல ரொமான்ஸ் பண்றதுக்காக அவனை பிடிச்சி டக்குன்னு சோஃபால தள்ளிவிட, அப்போ
அந்த விளையாண்டுட்டு இருந்த ஒரு டாய்ஸ் கிடக்கும், அது முதுகிலே குத்திருது. அவளுக்கு தெரியாம அதை தூக்கி போட்டுட்டு அவ கூட பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்த நான் ஹோட்டல்ல தங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் என் கூட ஸ்டே பண்ண அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இல்ல அங்கதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், அங்கே இருந்துக்கிறேன், அப்பப்போ நான் வந்து மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷனுக்கு டிக்கெட்டும் கொடுக்கறா. கூடவே நோ கிட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கையும் கொடுத்து, இதை படி, எதனால கிட்ஸ் வேணான்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போன உடனே பழையபடி வீட்டை அரேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா குழந்தை வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் அப்படின்ட்டு திரும்பவும் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறான். இருந்த இடத்துல வச்சுட்டு அவ நெயில் பாலிஷ்லாம் போட்டு ட்ராயிங்லாம் வரைஞ்சி விட்டா இல்லையா, அதே மாதிரி வரையறதுக்கு ட்ரை பண்ணுறான். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குழந்தைக்கு கால் பண்ணி நான் ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளுக்கு சரியான கோவம். இவ்வளோ நேரம் கழிச்சு ஒரு கால் வந்தோன்னே இப்படி என்னை பாட்டி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு எங்கே போனான் என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக டவுட் பட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கும்போது அவனும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் புதுசாக கிடைச்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, கேர்ள் ஃப்ரெண்டா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி குழந்தைகிட்ட சமாளிச்சுட்டு இருக்கும்போது, இல்ல நீ ஏதோ வித்தியாசமாலாம் நடந்துகிட்டு ஃபைனலா எனக்கு ஐஸ்கிரீம்லாம் கொடுத்து என்ன ஐஸ் வச்சுட்டு இருக்க, இருந்தாலும் இந்த ஐஸ்கிரீம்லாம் எனக்கு வேணாம், ஒரு பெரிய ஐஸ்கிரீமா கொண்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அதை கொடுத்துட்டு தன்னோட பேக் எடுத்துட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போலாவா அப்படின்ற மாதிரி கிளம்பிடுது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல எக்ஸ் ஒய்ஃப் பார்க்க வரா. அவ இப்ப லைட்டா பிரெக்னெண்டா இருக்கா போல இருக்கு. ஏதோ வயிற்றுல துணியெல்லாம் சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல குழந்தைய வந்து பார்த்துட்டு வயிற்றையே பார்த்துட்டு இருக்கு. அம்மாவோட வயிறு அழகா இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, உன் வயிறு குண்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்துக்க, இவளுக்கு ஹஸ்பண்டையும் பிடிக்காது, தன்னோட பொண்ணையும் பிடிக்காது, முறைச்சுக்கிட்டே போறா. அடுத்த சீன்ல இவன் பொக்கே வாங்கிட்டு ஒரு எக்ஸிபிஷனுக்கு டிக்கெட் கொடுத்தா இல்லையா, அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கும்போது அங்க குழந்தைகளோட பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. கூடவே இவனோட போட்டோவும் இருக்குங்க. ஏன்னா இதை இவனுக்காகவே ஆர்கனைஸ் பண்ணிருப்பா போல இருக்கு. சோ இவன் மியூசிக் பேண்ட்ல இருக்கும்போது எடுத்த போட்டோ அது. இவளுக்கு இந்த அளவுக்கு லவ் இருக்கு, எல்லாமே ஓகே தான், ஆனா இவளுக்கு சுத்தமா குழந்தைங்க பிடிக்காதே அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டே இருக்கும்போது, நீ அடிக்கடி என்ன நினைச்சு பாப்பேன்னு சொன்ன இல்லையா, ஆனா பாத்தியா உன்னை மட்டும் தான் நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பல விஷயங்களை நான் மறந்துட்டேன், நீ நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வீடு பாத்தீங்களா அதே மாதிரி தான் இருக்கு. குழந்தை இல்லாத சமயத்துல அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துடுறது, குழந்தை இருக்க சமயத்துல அவளோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறது, இதே ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் நைட் ஹீரோயின் கொடுத்த அந்த நோ கிட்ஸ் அப்படிங்கிற புக்கை படிச்சுட்டு இருக்கும் போது குழந்தை வந்துடுறா. டக்குன்னு புக்கை தூக்கி போட்டுட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல அப்பா நான் போட்டு விட்ட நெயில் பாலிஷ் எங்க அப்படின்ற மாதிரி கேக்குது. ஆக்சுவலா உண்மையாவே ரைட் ஹேண்ட்ல போட்டு இருக்கோம், இவன் லெஃப்ட் ஹேண்ட்ல ஏதோ இருக்கு பாருமா, நீ மறந்துட்ட, இந்த கையில தான் போட்ட அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு அவளை தூங்க வச்சிடறான். இருந்தாலும் குழந்தை கூட சந்தோஷமா தாங்க இருக்கான். மியூசிக் வாசிக்கிறது, அவளை தூங்க வைக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது, இப்படி கண்ணுங்க அர்த்தமா பாத்துக்கிறான். இருந்தாலும் இவனுக்கு ஒரு லைஃப் வேணும் இல்லையா, அதனால ஹீரோயினையும் ஒரு பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே அவனோட வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அப்படியே ஒரு நாள் அவன் சமைச்சிட்டு இருக்கும் போது இவ பிளாக் போர்ட்ல வரைஞ்சிட்டு இருப்பா. அந்த நேரத்துல அவனுக்கு கால் வருது. குழந்தையும் எட்டி பார்த்து யாருன்னு செக் பண்ணும்போது ஏதோ ஒரு கேர்ளோட நேம் வர, பா உனக்கு போன் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த போன் எடுத்துட்டு அவன் தனியா போய் ரூம்ல நின்று பேசிட்டு வரான். சோ அந்த நேரத்துல நீ பாத்ரூம்குள்ள போயிட்டு ஷவர் ஆன் பண்ணிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு வரேன்னு நல்லாவே தெரியுது, ஏன் இப்படி மறைச்சிட்டு இருக்க, என்ன ஏமாத்திரியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, இவன் இல்லன்னு மழுப்புறான். என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்காரி மாதிரியா தெரியுது, நீ எதையோ ஒரு விஷயத்த மறைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாமா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, திரும்பவும் அவளை நான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ நீ என்ன லவ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி இது கேட்க, நீ தாண்டா என்னோட உயிர், ஆனா அவளை எனக்கு பிடிக்கும், சோ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பிடிச்சிருந்துச்சுன்னா இனிமே அவகிட்டே பேசு, என்கிட்ட எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுது. இவனும் சோயாங்னு கூப்பிட்டு கன்வின்ஸ் எல்லாம் பண்ணி பாக்குறான். ஆனா குழந்தைக்கு ஏதோ ஒரு விஷயத்த காணும் போல இருக்கு. இவன் தான் எல்லா திங்ஸையும் அப்பப்போ மாத்தி வைக்கிறானே, அதுல எனக்கு தெரியல வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் காணா போகுது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா புடிச்சு கத்த ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு போன் கால் வந்தோனும் பாத்ரூம் போறது, ஷவர் ஆன் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் பேசுறது, இதே வேலையா இருக்கு. நீ என்னைக்கு நீ மாட்ட போறன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அவளோட டிரால போய் பார்த்தா பொம்மையும் இருக்குங்க. எதுக்காக எல்லாத்தையும் இங்க ஒளிச்சு வச்சிருக்க, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, அவளை உட்கார வச்சு, நான் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ட்ராமா இருக்கு, அவளுக்கு இந்த பொம்மைகளை இதெல்லாம் பார்த்தா சுத்தமா பிடிக்காது, அதுவும் மெயினா கிட்ஸ பார்த்தா பிடிக்காது, ஒரு மென்டல் மாதிரி அவ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்னோட பொம்மைகளை பார்த்தாலாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, நீ சொல்றதெல்லாம் பொய்யா இருக்க மாதிரி இருக்கே, நீ ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்க, உண்மையை சொல்லு, நான் யாருன்னு தெரியும்
தெரியும்ல, பொழந்து கட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி. அது கராத்தே கிளாஸ் வேற போகுது இல்லையா, அதை ரிமைண்ட் பண்ணிட்டு போக உனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். அவளுக்கு சுத்தமா குழந்தைக்கு பிடிக்காது. குழந்தைக்கோ என்ன உனக்கு புதுசா கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் வேற கேட்கறா. இப்ப போனாவை சமாளிக்கிறதா இல்ல குழந்தைய சமாளிக்கிறதா நீ தெரியல அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டு உட்காந்துருக்கும் போது இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான்டா. ஆக்சுவலா ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு கிட்ட பேசினா பிடிக்காது, அது ஜெலஸ். அம்மா, கேர்ள் ஃப்ரெண்ட், குழந்தை யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது. நீ ஆல்ரெடி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப் வச்சிருக்க இல்லையா, அதுல வேற கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்படியே உன்னோட லைஃப் போச்சுன்னா எல்லாத்தையும் கோட்டை விட்டுருப்பாரு அப்படின்ற மாதிரி இவன் அட்வைஸ் சொல்லிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு துணியை எடுத்து அவனோட மூஞ்சில போட்டுட்டு இருக்கான். அடுத்த நாள் அந்த குழந்தை கராத்தே கிளாஸ்ல இருக்கும் போது இப்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்திருப்பா. அந்த இடத்துல சோயாங்க்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் புதுசா வந்து விளக்கிட்டு இருக்க பொண்ணை பார்த்து கைத்தட்ட இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எனி டைம் அவளுக்கு போய் பெல்ட் கட்டி விட்டுறது, இப்படியே அவ கூட பேச ஆரம்பிச்சிடான். பட் இவளுக்கு மனசெல்லாம் உடஞ்சு போயிடுது. என்ன இவன் என் கூட ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்ப அவ கூட ஃப்ரெண்டா இருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸே வந்துடுது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ண வரும்போது ஃப்ரெண்டும் கூட இருக்கான். நீங்க எதுக்காக ரெசார்ட்டுக்கு போக கூடாது, அப்போ உன்னோட குழந்தைகிட்ட இருந்து தப்பிக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன கிட்டு அப்படின்ற மாதிரி இவ கேட்க, ஐயோ இந்த பக்கத்து அபார்ட்மெண்ட்ல எதிர்த்த வீட்டுல எல்லாம் குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தொல்லை தாங்க முடியாது, அதுவே ரெசார்ட்டா இருந்தா பிளசண்டா இருக்கும், அதனால அங்க போய் நீங்க பேசிட்டு இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐ லைக் யூ பேபின்ற மாதிரி அவளை ஒரு குழந்தை மாதிரி கொஞ்சிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க, ஃப்ரெண்டு வெளியில வண்டி எடுத்துட்டு கிளம்பலான்னு கிளம்புவோம். அந்த நேரத்துல குழந்தைங்க வண்டியில வந்து இறங்கிட்டு இருப்பா. சோ ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்ல குடுக்கலான்னு பார்த்தா அவன் போனே எடுக்காம எதையோ பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா கராத்தே கிளாஸ்க்கு போனவ ரொம்ப சோகமா இருக்கா. அந்த மாஸ்டர் கொண்டு வந்து வீட்டுல விடலான்ட்டு சீக்கிரமாவே கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த நேரத்துல இவன் ஏன் இப்ப வீட்டுக்கு போற, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறவா, உங்கள் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட வரமாட்டியா அப்படின்ற மாதிரி கூப்பிட, அவ்வளவுதான் அவ நான் வரலன்னு போயிட்டே இருப்பா. இவனும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அவ்வளவுதாங்க அவனோட கையை பிடிச்சி முறுக்குன்னு முறுக்கி பின்னாடியே செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. கொஞ்ச நேரத்துல கராத்தே மாஸ்டர் அவனை பிடிச்சிக்க இவ பாட்டுல குடுன்ட்டு வீட்டுக்குள்ள அப்பா பக்கம் போயிட்டு இருக்கா. உள்ள ஹீரோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல கதவு திறக்கிற சத்தம் இருந்தாலும் இவன் பல்லு விளக்கிட்டு வாய் கொப்பிடிச்சிட்டு இருப்போம் போல இருக்கு. அப்போ சோயாங் அவ பாட்டுல உள்ள போய் சோஃபால உட்கார்றா. ஹலோ ஆண்டி போனா, வீட்டுல சோய் இருக்காரா அப்படின்ற மாதிரி கூப்பிட, அவர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காருமா அப்படின்ற மாதிரி இவர் ரிப்ளை பண்ண, சரி வரட்டும் அப்படின்னு அது பாட்டுல டிவியை போட்டுட்டு சவுண்ட ஆன் பண்ணி வைக்குது. அந்த நேரத்துல ஹீரோ பாத்ரூம்ல இருந்து வெளியில வரும்போது உங்களை பாக்குறதுக்கு ஒரு குழந்தை வந்திருக்கு, அவளோட பேரு சோயாங் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவளும் டிவியை பார்த்துட்டு இருக்கா. இவன் வந்து அப்படியே அவளை பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன இப்படியே என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்க, அவளோட தங்கச்சிக்கு ஹலோ சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவுக்கு செம்ம சர்ப்ரைஸ். ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது டிங்குன்னு சத்தம் கேக்குது. சூஷி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு, போய் எடுங்க அப்படின்னு குழந்தை சொல்ல, என்ன வீடெல்லாம் மாறி இருக்கு, போன தடவை வரும்போது வீடு வேற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப உள்ள போயிருக்கவ கிட்ட இதுதான் என்னோட புள்ள அப்படின்ற மாதிரி சொன்ன, என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி நினைச்சு பாக்குறா. ஒரே குத்து விட்டு வாயில இருக்க பல்ல உடைச்சிடுறா. அடுத்து திரும்பவும் ட்ரை பண்ணி பாக்கலான்ட்டு இவதான் என்னோட குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு குத்து விட அப்படியே பின்னாடி கார்ல காலை வச்சு அது சறுக்கி விட்டு கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிறான். இப்படி பல தடவை திங்க் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா குழந்தைகிட்டே என்ன பண்ணலாம் நீயே சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆக்சுவலா என்னோட அண்ணன் ரொம்ப நல்லவரு, அவருக்கு வயசாயிடுச்சே தவிர இன்னும் புத்தி வளரல, அந்த அளவுக்கு குழந்தைத்தனமாவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. நான் எங்க அம்மா கூட தான் இருக்கேன், எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால நாங்க தனியா இருக்கிறதுனால எப்போது எங்க அம்மா கொண்டு வந்து எங்க விட்டுட்டு போயிருவாங்க, அப்படி இல்லைன்னா பாட்டி வீட்டுல அப்படின்னு அப்பா விட்டுட்டு போனதை நினைச்சு ஃபீல் பண்ணி ஏக்கத்தோட ஒரு குழந்தை சொன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆக்டிங் கொடுக்குது. அந்த நேரத்துல சுஷி சாப்பிடும் போது அது கூட ஒசாபிய வைப்பாங்க இல்லையா, அதை எடுத்து அவ வாயில வச்சுட்டு அப்படியே காரமா இருக்க மாதிரி ஃபீலிங்க கொடுத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கும்போது, இதோ போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்ப, அதுக்குள்ள அப்பா எனக்கு ரொம்ப எரியுது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த குழந்தையோட அம்மா அவளை தனியா வளர்த்துட்டு இருக்காங்க, கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட கடையில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குழந்தை வந்து வாசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கூடவே இருக்காரு. இப்படி அப்பா கூட இல்லனா அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய ஏக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனும் பேசிட்டு இருக்கான். இதை சரி பண்ணணும்னா வேணும்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைய தத்தெடுத்து நம்ம வளர்க்கலாமா அப்படின்ற மாதிரியும் பேச ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல சரி வா குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அதை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டேய் என்னடா ட்ரம்ஸே அடிச்சிட்டு இருக்க, வாங்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, வாங்குறதுனா வாங்கட்டும், அவன் பிளே பண்றதுனா
ப்ளே பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கும் என்ன மாதிரி குழந்தைங்கன்னா பிடிக்காதா அப்படின்ற மாதிரி இவளும் கேட்க, இல்ல அவன் விளையாண்டு பார்க்கணும்னா இங்கே விளையாண்டு பார்க்கட்டும், மியூசிக் வாசிச்சு பார்க்கணும்னா வாசிச்சு பார்க்கட்டும், இதுதான் சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பார்க்ல ஒரு குழந்தைய மீட் பண்றதுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு. இவ போய் ஹாய் அப்படின்னு பேசும்போது அது இவளை பார்த்துட்டு பயந்து போய் அழ ஆரம்பிச்சிருச்சு. சரி, அந்த குழந்தை தான் அழுகுது, இன்னும் குட்டி குழந்தைகிட்ட போய் பேசலாம் அப்படின்ட்டு போனா அந்த குழந்தையோ இவளை பார்த்த உடனே வேனு கத்த, இப்படி எல்லாம் குழந்தைகிட்ட டக்குன்னு எல்லாம் பேசிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசணும்ட்டு இவனும் பேசி காட்டுறான். இவன் பேசினா குழந்தை சிரிக்குது, ஆனா இவ பேசினா அழ ஆரம்பிக்குது. இப்படியே எந்த குழந்தையும் அவளுக்கு செட் ஆகல. இப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு போறாங்க. வீட்டுல குழந்தை கரோக்கி எல்லாம் பாட அந்த நேரத்துல அவளுக்கு பிடிக்காமலே கேட்டுட்டு இருக்கா. எனிஹோ இப்படியே மெயின்டைன் பண்ணி அவளை பாட்டி வீட்டுல விடுறது, கொஞ்ச நேரம் எக்ஸ் ஒய்ஃப் வீட்டுல விடுறது, இப்படியே பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அம்மாவும் அப்பாவும் ஒரே வீட்டுல வாழும் போது அந்த வீட்டுல வளர்ற குழந்தை எவ்வளவு சந்தோஷமா வாழும் அப்படிங்கிற மாதிரி கார்ல போகும்போது மூஞ்ச திருப்பிக்கிட்டே பேசிட்டு வர, ஆமா நானும் அதுதான் ஆசைப்படுறேன், உனக்கு சிப்ளிங்ஸ் இருந்தா பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு அம்மா அப்பா ஒரே வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி உன்னோட கிளாஸ் வந்துருச்சு, நான் கண்டிப்பா வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளை இறக்கி விட, அந்த நேரத்துல ரொம்ப பெருந்தன்மையா, பாருங்கப்பா என்ன நினைச்சுலாம் கவலைப்படாதீங்க, நான் இப்படியே வளர்ந்துருவேன், உங்களோட லைஃப் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவனுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. சோ அதை போய் பிக்கப் பண்ணிட்டு வரலான்ட்டு போகும்போது அவனுக்கு ஒரு கால். இது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுல ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. மச்சான் என்னை வந்து காப்பாத்து அப்படின்னு அவன் கால் பண்ண, இப்பதான்டா கீபோர்ட்லாம் டெலிவரி எடுத்துட்டு இருக்கேன், நீ போனை வை, நான் சீக்கிரமா வரதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குழந்தைய வேற பிக்கப் பண்ண போகணும் இல்லையா, சரின்னு பாட்டி தாத்தா கால் பண்றான்னு பார்த்தா பாட்டி தாத்தா பயங்கர ரொமான்டிக் மூட்ல இருக்காங்க போல இருக்கு. அடிக்கிற போனை கூட எடுக்காம கிரேசியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி இந்த பக்கம் அவங்க அம்மாவுக்கு கால் அடிக்கிறா. அவ வேற பிரெக்னெண்டா இருக்கிறதுனால நியூ ஹஸ்பண்ட் அவளுக்கு யோகாசனம் எல்லாம் கத்து கொடுத்து நார்மல் டெலிவரி எப்படி பண்றதுன்னு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் இப்ப ரிமைனிங் இருக்கிறது போனா தான். அவளுக்கு கால் பண்ணி, என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால நீ என்னோட ரிலேஷன் பொண்ணு இருந்தா இல்லையா, அவளோட ஃபங்க்ஷனுக்கு போ, ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போ அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க, அவளுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் அங்க போய் உட்காந்துட்டு எப்படி கை தட்டுறா பாருங்களேன். ஆக்சுவலா அங்க குழந்தைங்க விளையாடுறது கூட அவளுக்கு பிடிக்கல, அந்த சவுண்ட கேட்க கூடாதுன்ட்டு காதுல பட்ஸ் எல்லாம் வச்சுப்பா. எனிஹோ அந்த குழந்தை பயங்கரமா துள்ளி குதிச்சு ஓடி விளையாடும் போது அங்க உட்காரத இங்க வா அப்படின்ற மாதிரி அவ பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாம் தாங்க முடியாம சம வெறுப்பாவே பேசிட்டு வருவா. அந்த நேரத்துல ஆடி ஆடி நடக்கும்போது, நீ நார்மலா பர்சன்ஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி நடந்து வர மாட்டியா, அங்க இருந்து குரங்கு தாவு தான் தாவிட்டு வர, 30 நிமிஷமா உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, செம்மையா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க, இங்க இருந்து அங்க வரதுக்கு 30 நிமிஷம் ஆக்கின, இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்கு ஃபாஸ்டா நடக்கலாம், யாரு ஃபர்ஸ்ட் போறான்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்துல இவ கீழே உட்காந்து ஏதோ மண்ணில நோண்டிட்டு இருக்கும்போது, ஐயா டிஸ்கஸ்டிங், அதுல எல்லாம் கை வைக்கிறியா கருமோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எல்லாத்தையுமே விளையாடுவேன், எனக்கு விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுல ஃபாஸ்டா ரோட கிராஸ் பண்ண போக, அந்த நேரத்துல ஃபாஸ்டா ஒரு கார் வந்து அவளை இடிக்க வந்துட்டு, அந்த நேரத்துல கோவப்பட்டவ கார்ல வந்து இடிக்க வந்தவங்க கிட்ட கண்ணா பின்னான்னு சண்டை போட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் கீழே விழுந்தவளுக்கு உனக்கு ஒன்னும் இல்லல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிட்டு போக, அந்த இடத்துல என்னன்னே தெரியல, இந்த இடத்துக்கு வந்தோன்னே எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடவே பிடிக்கலன்ட்டு கூட இந்த பொண்ணெல்லாம் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும் இல்லையா, அதை பார்த்துட்டு ஏங்கின மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு, எனக்கு இந்த இடத்துல ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட வேணாம், வாங்க போலாம், எனக்கு தான் யாருமே இல்லையே, எங்க அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்க, இவ குழந்தைய கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறா. இப்ப அதெல்லாம் நீ கண்டுக்காத, உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைச்சினா அதை நீ சாப்பிடு அப்படின்ட்டு ஃபைனலா கன்வின்ஸ் பண்ணி, நான் தான் உன் கூட இருக்கேன்ல வா சாப்பிடுன்ட்டு ஒரு பெரிய ஐஸ்கிரீம் வாங்கி வச்சு இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. அந்த நேரத்துல இவ கராத்தே கிளாஸ் போவாளியே, அந்த இடத்துல ஒரு பையன் இவ கூட ஃப்ரெண்டா இருப்பான் இல்லையா, அவன் புது கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உன்னோட கழுத்தறுத்துருவேன்ற மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ணி காட்டுறா. இந்த வயசுல எவ்வளவு சுட்டி பாருங்களேன். அடுத்த சீன்ல அவ வீட்டுக்கு வந்து சோஃபால படுத்துட்டு இருக்கும் போது, குழந்தை தான் இந்த பக்கம் தூங்கிடுச்சே அப்படின்ட்டு இவ கூட பிரைவசியா இருக்கலான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேச வரான். வீட்டுக்கு வந்த உடனே குழந்தை தூங்குறத பார்த்துட்டு தான் இவகிட்ட பேச வருவான். அந்த நேரத்துல உன்னோட தங்கச்சி ரொம்ப ஃபீல் பண்றா, வேற வெளியில படுத்துட்டு இருக்கா, இந்த நேரத்துல இப்படி வந்து என்கிட்ட பிரைவேட்டா பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவ தூங்கிட்டா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, வெளியில ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு பார்த்தா டிவியை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு, நீ வர வர சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கடா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பார்த்து சொல்லிட்டு, அதனாலதான் நான் டிவியை போட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு கலாய்க்குதுங்க. அடுத்த சீன்ல இவன் பாட்டி வீட்டுல கொண்டு போய் குழந்தைய விடலான்னு போவோம். பட் அவங்க பாத்துக்க மாட்டேன், எங்கேயாவது கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற வழியே இல்ல, நம்ம தான் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் உன்னே ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரத்துல நம்ம ஒரு எஸ்கர்ஷன் போலாமா அப்படின்ட்டு உங்க ட்ரிப் போறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்படி செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கும் போது அவன் ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போயிடுறான். அந்த நேரத்துல இவ விளையாண்டுட்டு, எங்க போனாங்க என்னோட அண்ணன் அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க அண்ணன் கடைக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது, நீங்க இப்ப என் கூட வந்து விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி இவ கம்பல் பண்ண, அந்த நேரத்துல நான் விளையாடலாம் மாட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அப்படி இப்படின்னு அவளை
பாட்டெல்லாம் பாடி வெறுப்பேத்தி ஃபைனலா விளையாடவும் வச்சிடா. ஆக்சுவலா இப்ப இவங்க விளையாண்டுட்டு இருக்க கேம் தலையில இப்படி ஒரு பேண்ட போட்டுக்கணும். யார் தலையில என்ன இருக்கோ அது ஆப்போசிட்ல இருக்கவங்க அதோட பேரு சொல்லாம அதோட குவாலிட்டிஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி போன் ஆக்டிங்கோ இல்ல வேற ஏதாவது அதை பத்தின டீடைல்ஸோ சொல்லணும். அதை கரெக்டா கண்டுபிடிக்கணும். இதுல சோயாங் தான் ஜெயிச்சிடா. இப்படியே அவங்க விளையாட ஆரம்பிச்சு கிளைடர்ல போலான்னு ஆசைப்படுறாங்க. அந்த நேரத்துல ஹீரோயினுக்கு பயங்கர பயம். நான் உங்களை ரொம்ப கம்பல் பண்ணி இதுல விளையாடுங்கன்னு கூட்டிட்டு வந்து உங்களுக்கு சுத்தமா மூச்சு விட முடியலன்னா இப்படி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளைடர்ல பறந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும், ரொம்ப ஃபன்னா இருக்கும், ட்ரை பண்ணி பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அவ கொஞ்சம் பயப்படுறா. ரொம்ப பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், வேணா நான் மட்டும் கிளைடர்ல போகவா அப்படின்ற மாதிரி கேட்க, சேச்சா பயமா அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுல கண்ணை இறுக்கமா மூடிட்டு கயிறு கெட்டியமா புடிச்சிட்டு இருப்பா. அதை சோயாங் பார்த்துட்டு அவளோட கை மேல கை வச்சுட்டு மூச்சு இழுத்து விடுங்க, இப்ப ரிலாக்ஸா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளைடர்ல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. செம்ம ஃபன்னா இருக்கு, இன்னொரு தடவை போலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க இப்படியே டைவிங் போறாங்க, அடுத்து ட்ரக்கிங் போறாங்க. ட்ரக்கிங் போகும்போது ஹீரோவும் இருக்கான். அப்படியே காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் கேம்ப் ஃபயர் போட்டுட்டு இருக்கும்போது லைட்டா ஹீரோயின் கிட்ட வந்து கிஸ் பண்ண வருவான். ஆனா அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த மாதிரி நடிச்ச சோயாங் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி போர்வை இழுத்து போத்திக்கிறா. இப்படியே ஃபன்னியா தான் போயிட்டு இருக்கு. மறுநாள் இப்படியே காட்டு வழியா போகும்போது எப்படியாவது இவகிட்ட உண்மையை சொல்லிடலாம், என்னோட தங்கச்சி கிடையாது என்னோட பொண்ணுன்னு சொல்லலான்ட்டு முடிவு பண்ணிட்டு அவகிட்ட சொல்ல வருவான். அந்த நேரத்துல சோயாங் கொஞ்சம் தூரம் விளையாடுற மாதிரி ஓடி இருப்பா. திடீர்னு அவ கத்துற சத்தம் கேட்டு இவ சொல்ல வந்ததையும் சொல்லாம பொண்ணுக்கு என்ன ஆச்சோ அப்படின்ட்டு குடுக்குடுன்னு ஓடுவான். அங்க பார்த்தா புல்டாக் வந்து அவ முன்னாடி நின்றுட்டு அவளை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த நேரத்துல தன்னோட கேரக்டர்ல இருந்து வெளியில வந்து ஒரு அப்பாவா மாதிரி நாய அங்கேருந்து துரத்துறதுல பயங்கர அக்ரெசிவா மாறிடுவான். அதை ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருப்பா. என்னலா குழந்தை பயந்து போயிருக்கு இல்லையா, அது அப்பான்னு கூப்பிட்டுரும். அப்பா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அழ, நான் இருக்கேன்டா செல்லம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அந்த நேரத்துல இவ என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம பயங்கர கன்ஃபியூஸ் ஆனவ நேரா வீட்டுக்கு வந்து நான் கிளம்புறேன், நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி பேக் எல்லாம் எடுத்துட்டு மூட்டை முடிச்ச கட்டிட்டு இருக்கும்போது யாரு உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கல, உனக்கு குழந்தைகளே பிடிக்காது, பட் எனக்கு ஒரு குழந்தை இருக்கான்னு சொன்னா திரும்ப என்கிட்ட எங்க பேசாம போயிடுவியோ, அதுக்காக நான் பல வருஷங்களா காத்துட்டு இருந்தேன், எனக்கு திரும்ப கிடைச்சிருக்க, நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பாக்குறான். அவ பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா. அதுல பயங்கர சோகமாகி குடிக்கவே ஆரம்பிச்சிடறான். ஒழுங்கா பிசினஸ் பார்க்கல, இப்படியே அவன் இருக்கான். ஆனா இந்த பக்கம் இவ போயிட்டும் இவளுக்குள்ளேயும் நிம்மதி இல்ல. இவங்க கூட வெளியில போன எல்லா பிக்சர்ஸையும் பாக்குறா. ஃபைனலா எதுக்கு இது அப்படின்ற மாதிரி டெலீட்டும் பண்ணிடுறா. அவ ஒர்க் பண்ற கடையில கூட மாடலா ஒருத்தன் நடிச்சிட்டு இருப்பான். அவனுக்கு கூட அழகான குழந்தை இருக்கும். அது வந்து அப்பான்னு அவனை கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு லைட்டா அந்த எமோஷனுக்குள்ள போறா. இருந்தாலும் அவளுக்கு தான் குழந்தைகளே பிடிக்காதே, தன்னோட பிடிவாதத்துல அப்படியே இருக்கா. இந்த பக்கம் சோயாங்க காட்டுறாங்க. அவ அந்த கராத்தே கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இவ கிட்ட பேச ஆரம்பிக்க, உன்கிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னு ஹார்டா பேசிட்டு போயிடா. பட் வெளியில அங்கிள் நின்றுட்டு இருக்காரு. அவன் தான் பிக்கப் பண்ண வந்திருக்கான் போல இருக்கு, ஹீரோவோட ஃப்ரெண்ட். சோ அவனை கூட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயினை பார்க்க போறா. அந்த இடத்துல உங்களுக்காக நான் ஒரு 2 hours வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பார்க்கவா இவ்வளவு தூரம் வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம்மா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலா நாங்க 2 பேரும் வேணும்னே போய் சொல்லல, அவர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருந்து உங்களை மறைச்சிட்டாரு, நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தைகளே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாரு, அதனாலதான் நாங்க இது மாதிரி பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஆனா உண்மையை சொல்றதுக்காக தான் நாங்க பிக்னிக்கே உங்களை கூட்டிட்டு போனோம். அதுக்குள்ளேயே உண்மை தெரிஞ்சு போச்சு, நீங்க அவரை வெறுத்துட்டு வந்துட்டீங்க. ஆனா அவரு எந்த ஒரு வேலையும் பண்ணாம அப்படியே குடிச்சிட்டு படுத்துட்டே இருக்காரு. நீங்க திரும்பவும் பேச ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம், நம்ம எல்லாம் ஏன் ஒன்னா வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அவ அந்த இடத்த விட்டு கிளம்ப ட்ரை பண்ண. சரி உங்களுக்கு நான் சொல்றது எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன், பிடிக்கலன்னு நினைக்கிறேன், இந்தாங்க எங்க ஸ்கூல்ல கல்ச்சரல் ஃபங்க்ஷன் இருக்கு, ஆனுவல் டே ஃபங்க்ஷன், அதுக்கு நீங்க வாங்க, நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி கார்டை கொடுக்க இவனும் பை சொல்லிட்டு கிளம்பிடுறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆனா சோயாங்கோட பாய் ஃப்ரெண்ட் நின்னுட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கான். என்னால எப்படி இதுல எல்லாம் போய் ஸ்டேஜ்ல ஏறி பாட்டெல்லாம் பாட முடியும்னு தெரியல அப்படின்ற மாதிரி பயப்படாதே, நான் இருக்கேன்ல என் கூட தானே நீ இருக்க, நான் பாடுவேன் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நீ பாடு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவளோட அப்பா வந்து 2 பேரையும் சியர் அப் பண்ணி ஸ்டேஜ்ல ஏத்துறாரு. இப்போ சோயாங் பாட ஆரம்பிக்க அதுல சியர் அப் ஆகி அவளோட பாய் ஃப்ரெண்டும் பாட ஆரம்பிச்சிடான். இப்படி அவங்க பாடிட்டு இருக்கிறது எல்லாருமே என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வரா. ஹீரோயின் வரத ஹீரோ பாத்துறான். சோ அவ இந்த ப்ரோக்ராம்ல தான் இருக்கா, எப்படியாவது பேசி பார்க்கலான்னு கால் பண்றான். பட் அவனோட கால் வந்த உடனே அங்க என்ன அவ கிளம்ப பின்னாடியே துரத்திட்டு போய் என்ன மன்னிச்சிடு, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சு நாங்க ட்ரிப்பே கூட்டிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வர, இல்ல பிரேக்கப் பண்ணதா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதான் ஃபைனலா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, ஆமா இதான் ஃபைனல்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்போ அவ கிளம்ப போறா.
இந்த ஊரை விட்டே போக போறா. போனானா திரும்ப வரவே மாட்டா இல்லையா, அதனால எப்படியாவது அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி தன்னோட பழைய பேண்ட் இருக்கு இல்லையா, மியூசிக் குரூப், அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவளோட முன்னாடி பாட்டு பாடலான்னு பிளான் பண்ணிருப்பான் போல இருக்கு. இவளுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட பிக்சர் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைம் இவனை மீட் பண்ணும் போது மியூசிக் பேண்ட்ல தானே இருந்திருப்பான். அந்த பிக்சரை இவ ரொம்ப விரும்பி இவளோட ஆர்ட் கேலரியில கூட வச்சிருந்திருப்பா. சோ அதை பெருசா அவ பண்ணிருக்கா. அந்த பிக்சரை எடுத்துட்டு வந்து இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு அப்படின்னு வெளியில வைக்க ட்ரை பண்ணும்போது இவன் மியூசிக் குரூப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான், அவளை பார்த்து இந்த பாட்டு போனாக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல பாட ஆரம்பிக்கிறான். அதுல இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, லவ் பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப செகண்ட் டைம் மீட் பண்ணது, அதுல என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, எக்ஸைட்மெண்டா நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் பாட்டா பாடி காட்ட அவளுக்கு அப்படியே ஞாபகத்துல வர அவ்வளவுதான் இம்ப்ரெஸ் ஆயிடுறா. சோ நீ என்னை விட்டு எங்க வேணா போ, உனக்காக 10 இல்ல 20 வருஷம் கூட காத்துட்டு இருக்கேன், ஆனா நீ எப்ப திரும்பி வந்தாலும் உன்னை நான் ஏத்துப்பேன், உனக்காக மட்டும்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அதை கேட்டுட்டு உடனே அவனை ஹக் பண்ணிக்க ஆரம்பிச்சிடறா. சோ இந்த இடத்துல அவங்க ஒன்னு சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தையையும் நல்லா பாத்துக்கிறா. எப்படியோ தனியா இருந்தவன் இப்போ இவ்வளவு மேரேஜ் பண்ணிட்டு குழந்தையும் கூடவே வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டான். இப்படியாப்பட்ட ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.